சவுக்கு சங்கர் மற்றும் 68 வயதான அவரின் தாய் கமலாவும் வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அவரது வீட்டில் தூய்மை பணியாளர்கள் போன்று சீருடை அணிந்து வந்த கும்பல் அவரது வீட்டிற்குள் நுழைந்து சங்கரின் தாய் கண்முன் வீட்டில் இருந்த பொருட்களையும் சூறையாடினர். டைனிங் டேபிள், படுக்கையறை என எல்லா இடங்களிலும் மலத்தை வீசியுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு உள்ளதாக சவுக்கு சங்கர் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலளித்து செல்வ பெருந்தகை கூறும்போது, இந்த சம்பவத்தை நான் ஏற்கனவே கண்டிக்கிறேன். அதற்கும் நமக்கும் சம்பந்தமில்லை. ஒன்று மட்டும் செய்தி, இவ்வளவு காலமாக மலத்தை அள்ளிவிட்டு அந்த கையால் கழுவிவிட்டு சாப்பிடுவதும், மலவாசத்துடன் சாப்பிடுவதும், மல வாசனையுடன் குழந்தைக்கு பால் கொடுப்பதும் மாறி முதலமைச்சர் இந்தியாவில் இல்லாத அற்புதமான திட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று கூறினார். ஹிந்தி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் தான் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை என்பது தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் குடும்பம் உட்பட திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் வழங்கப்படும் பல மொழிகள் கற்கும் வாய்ப்பு அரசு பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை தவிர முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுவது போல ஹிந்தி திணிப்பு அல்ல. ஹிந்தி திணிப்பு நடப்பதே திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் தான். இந்த நிலையில் சட்டசபையில் ஹிந்தி திணிப்பு என்று மீண்டும் கூறியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். மும்மொழி கல்வியை ஹிந்தி திணிப்பு என்று திரித்து கூறுவதன் மூலம் பணம் இருப்பவர்கள் மட்டும்தான் பல மொழிகள் கற்க வேண்டும் என்ற திமுகவின் மறைமுக கொள்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவர். இது தவிர ஏனைய மொழிகள் வளர்ச்சிக்கு கடந்த ஆண்டு 13 கோடி செலவு செய்துள்ளதாகவும் இந்த ஆண்டு 14 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. திமுக அரசு சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்கும் ஏனைய மொழிகள் வளர்ச்சிக்கும் என்ன செலவு செய்து கொண்டிருக்கிறது என்பது குறித்து முதலமைச்சர் பொதுமக்களுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அதில் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டத்திற்கு வேளாண்மை மற்றும் உழவர் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பொறுப்பு அமைச்சராக செயல்பட்டு வருகிறார். இவரின் தனி உதவியாளராக தேவானந்தம் இருந்து வருகிறார். இந்த நிலையில் தருமபுரி மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி மாவட்ட துணை செயலாளராக துரைசாமியிடம் தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலக காவல் ஆய்வாளர் அவர்கள் அமைச்சர் குறித்தும் தேவானந்தம் குறித்தும் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருவதாகவும் இது தொடர்பாக விசாரணை செய்ய வேண்டும் என துரைசாமி உள்ளிட்ட மேலும் சிலரை தருமபுரி SP அலுவலகத்தில் விசாரணைக்கு அழைத்திருந்தனர். நேற்று காலை விசாரணைக்கு வந்த துரைசாமி மற்றும் அவர் ஆதரவாளர்கள் நிருபர்களிடம் பேசும்போது அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தருமபுரி மாவட்ட பொறுப்பாளராக பதவி ஏற்றதிலிருந்து கட்சியை வளர்க்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவர்களால் கட்சி வளர்ச்சியடையாமல் உள்ளது. மேலும் நிழல் அமைச்சராகவும் நிழல் மாவட்ட செயலாளராகவும் இருந்து வரும் அமைச்சரின் நேர்முக உதவியாளர் தேவானந்தத்தையும் தருமபுரி மாவட்டத்திற்கு வர வேண்டாம் என உண்மையான திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வருகிறோம். இந்நிலையில் கட்சி தொடர்பான பிரச்சனையை நீங்கள் எங்கள் கட்சி நிர்வாகம் விசாரிக்க வேண்டும். ஆனால் அமைச்சரும் தேவானந்தமும் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறை மூலம் எங்களை மிரட்டுகின்றனர். கட்சி பிரச்சனையை காவல்துறை வரை இவர்கள் கொண்டு சென்றுள்ளனர். ஏற்கனவே MRK பன்னீர்செல்வம் தருமபுரி மாவட்டத்தில் பொறுப்பேற்ற பின்பு கட்சியில் பல பிரிவுகளாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இதுபோன்ற செயல்களை செய்து வரும் அமைச்சர் மீதும் தேவானந்தத்தின் மீதும் தருமபுரி மாவட்ட திமுக தொண்டர்கள் கடும் அதிருப்தியிலும் கொதிப்பிலும் இருந்து வருகிறோம். அதனால் தருமபுரி மாவட்ட பொறுப்பு அமைச்சரையும் அவரது நேர்முக உதவியாளர் தேவானந்தையும் தருமபுரி மாவட்டத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். வரும் 2026 ஆண்டு தமிழக சட்டசபைக்கு தேர்தல் நடக்கவுள்ளது. ஓராண்டு உள்ள நிலையில் தமிழக அரசியல் களத்தில் எந்த கட்சிகள் யாருடன் கூட்டணி என்பது பற்றிய கணிப்புகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. ஆளும் கட்சியான திமுக தற்போதுள்ள கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்ற பேச்சுகள் தொடரும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக என்ன செய்ய உள்ளது என்பதும் தான் அனைவரின் கேள்வியாக உள்ளது. மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி உருவாகும் என்று இந்த நிமிடம் வரை பேச்சுக்கள் விடாமல் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. இப்படியான சூழலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீரென டெல்லிக்கு பயணமாகி உள்ளார். தலைநகர் டெல்லியில் அதிமுக கட்சி அலுவலகம் அண்மையில் திறந்து வைக்கப்பட்டது. 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டடத்தை EPS சென்னையில் இருந்து காணொலி வாயிலாக தான் திறந்து வைத்தார். மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் ஆகியவை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் தாக்கம் பற்றி டெல்லியில் பாஜக மூத்த தலைவரிடம் விளக்கவும், தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை புகார் கூறவும் இந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்திக் கொள்வார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. EPS டெல்லி சென்றுள்ள அதே தருணத்தில் SP வேலுமணி உள்ளிட்டோரும் டெல்லி செல்ல உள்ளதாக தெரிகிறது. இந்த இரண்டு விஷயங்களை ஒருங்கே வைத்து பார்க்கும்போது அரசியல் நோக்கர்கள் இது நிச்சயம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான முதல் கட்ட நகர்வே என்று கூறுகின்றனர். மும்மொழி கொள்கை தொடர்பாக சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு பதிலளித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது, இருமொழி கொள்கை குறித்து என்ன உணர்வோடு தமிழகம் இருக்கிறது என்பதை பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கும் அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளும் பாஜகவை தவிர்த்து தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். தமிழும் ஆங்கிலமும் தான் தமிழகத்தின் இருமொழி கொள்கை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருமொழி கொள்கை மட்டுமல்ல, நமது வழிக் கொள்கையும் தான். ஏன் வெளிக் கொள்கையும் இதுதான். என் உயிர் கொள்கையில் விட்டு தரமாட்டோம், விட்டு விலக மாட்டோம். இந்தியை ஏற்காவிட்டால் பணம் தரமாட்டோம் என்றாலும் பண
பணமே வேண்டாம், தாய்மொழி கொள்கையை காப்போம், 2000 கோடி ரூபாய் என்ன 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டேன். மீண்டும் சொல்கிறேன், இது பணப்பிரச்சனை அல்ல, நமது இனப்பிரச்சனை. நாம் தமிழகத்தை, தமிழக இளைய சமுதாயத்தை காக்கக்கூடிய பிரச்சனை. அவர்கள் நிதி தரவில்லை என்பதற்காக இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் அல்ல நாங்கள். தடைக்கற்கள் உண்டு என்றால் அதை உடைத்தெறியும் தடந்தேல் உண்டு என்று சொல்லும் திமுக ஆட்சி இது என பேசினார். அதிமுக எம்எல்ஏவும் மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலரும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா பாஜகவில் இணைப்போவதாக திடீரென தகவல் பரவியிருப்பது அதிமுகவில் புயலை கிளப்பியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கும் நிலையில் இந்த தகவல் வெளியாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாஜகவில் தான் இணையப்போவதாக வெளியான தகவலுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார் ராஜன் செல்லப்பா. இது தொடர்பாக பேசியுள்ள அவர், அதிமுகவில் இருந்து விலகுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதிமுகவுடன் ஒரு கூட்டணி கட்சி என்ற வகையிலேயே கடந்த காலங்களில் பாஜகவுடன் உறவு இருந்தது. தற்போது அதுவும் இல்லை. அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் துளியும் இல்லை. அதற்கான அவசியம் இல்லை. தேவையில்லாமல் திட்டமிட்டு இதுபோன்று பரப்பப்படுகிறது. சிறிது நேரத்திற்கு முன்புதான் சட்டமன்றத்தில் இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசி வந்திருக்கிறேன். யார் இதுபோன்ற தகவல்களை பரப்புகிறார்கள் என தெரியவில்லை என சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். திருநெல்வேலியில் முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் மார்ச் 18ஆம் தேதி அதிகாலை 5:40 மணிக்கு மசூதியில் தொழுகையை முடித்து வெளியே வந்தபோது வெட்டி கொலை செய்யப்பட்டார். அவர் முத்தவல்லியாக இருந்து நிர்வாகம் செய்த தைக்கா நிலம் தொடர்பான சர்ச்சையில் அதே பகுதியில் வசிக்கும் தௌபிக் தரப்பினரால் கொல்லப்பட்டதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் கார்த்திக், அக்பர் ஷா ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். தலைமறைவாக இருந்த தௌபிக்கை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு கைது செய்தனர். ஜாகிர் ஹுசேனை கண்காணித்து கொலையாளிகளுக்கு தகவல் தெரிவித்ததாக +1 மாணவரான 16 வயது சிறுவனை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை மொத்தம் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த கொலை வழக்கை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக் கொண்டது. 4 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை அளிக்குமாறு மாநில டிஜிபி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட கலெக்டருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.